ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல், என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். சுட சுட ரைஸு, இது வந்து காலிஃப்ளவரு எக்கு. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் அதில் வந்து தேங்காய் போட்டு பண்ணியிருப்பேன். இதில் வந்து தேங்காய் போடாமல் பண்ணியிருக்கேன். பொரியல், எக்கும் காலிஃப்ளவரும் போட்ட பொரியல். தேங்காய் போடாமலே அவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக. ஆமாம், இது வந்து சிம்பிளாக சொல்கிறேன். இது வந்து சாக்ஸ் வீடியோவில் தான் போட்டிருப்பேன். இது வந்து காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் போட்டு மஞ்சள் உப்பு போட்டு காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும். சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதை கோஸு நம்ம கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, குட்டி குட்டியாக, அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு தாளிச்சிட்டு அதில் காலிஃப்ளவரை இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரே ஒரு டொமேட்டோ குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் முட்டை இது பண்ணிவிட்டு அதில் மிளகுத்தூள் மஞ்சத்தூள், அவ்வளோதான். வேறு எதுவும் போட வேண்டாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பீட்ரூட்டு தான். நாங்கள் வீக்லி 3 டேஸாவது எங்கள் வீட்டில் பீட்ரூட் இருக்கும். பீட்ரூட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அதை வாங்குவோம், அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பீட்ரூட்டு தேங்காய் சேர்த்தா வீட்டுக்காரருக்கு பிடிக்காது. இவங்களுக்கு வந்து இது பிடிக்காதனால சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதை சொல்ல வந்தேன். பிள்ளைங்களுக்கு வந்து எப்படின்னா தேங்காய் சேர்த்தா ரொம்ப விரும்புவாங்க, எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி. அதனால இன்றைக்கி இது சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இது வேறு ஒன்றும் இல்லை. இதுவும் நான் வீடியோ போட்டிருப்பேன். இது கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு பீட்ரூட் வந்து குட்டி குட்டியாக இவ்வளோவில் கட் பண்ணிடணும். ஆனியன் வந்து இதில் லாஸ்ட்டில் தான், இடையில தான் போடணும். கடுகு கருவேப்பிலை ஜீரகம் போட்டுட்டு பீட்ரூட்டை வந்து உள்ளே கொட்டிட்டு அதை நம்ம மூடி போட்டு தான் வேக வைக்கணும். ஜாஸ்தி எண்ணெயும் இது பண்ண விட மீடியமாக எண்ணெய் இது பண்ணணும். அது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நடுவில் ஒரு குழி மாதிரி எடுத்துகிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு அதையும் மூடி வச்சு வேக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுலேயும் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் உப்பு போட்டுட்டு எடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். டேஸ்டியான ஒரு பொரியல் ரெடி. இது வந்து மோர் குழம்பு. இதுவும் நான் வீடியோ போட்டிருப்பேன். பட் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இது பெரிய வீடியோ ஆனதுனால சிம்பிளாக சொல்கிறேன். இதுவும் வேறு ஒன்றும் இல்லை. கடுகு போட்டுட்டு, கடுகு இல்லை வெந்தயம் போட்டுட்டு எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு காயப்பொடி போட்டு தாளிச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிடணும்னா அந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடணும். மஞ்சத்தூளும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் தான் இந்த மோர் தண்ணி இது இருக்குல்ல, அது வந்து ஒன்றி நீங்கள் மிக்சியில் அடித்து ஊற்றணும். நான் வந்து சின்னதாக ஓட்டை போட்டுட்டு அந்த கவர் நல்லா ஸ்ட்ராங்காக பலம் கொடுத்து அழுத்தி விடுவேன். அப்போது நல்லா மிக்சியில் அடித்த மாதிரி நைஸாக வரும். அப்படி தான் நான் மோர் குழம்பு வச்சுருக்கேன் இன்றைக்கி. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியமான இதில் இருக்கணும். அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மோர் குழம்பு பண்ணும்போது தயிர் வந்து ரொம்ப புளிப்பு தன்மை இருக்கக்கூடாது, மீடியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.